சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்விய காலேஜுக்கு பரீட்சை எழுத கூட்டிட்டு போறதுக்காக அப்பத்தா மோகனா எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சாவித்திரியும் தாமரையும் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்கவும் அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, என்னடி நீங்க காலேஜுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஏமா நாங்க வரலன்னா அவ பரீட்சை எழுத மாட்டாளா? ஏமா நீ அவ கூட ஏதோ போறங்கிறதுக்காக அதுக்காக ஏன் எங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இங்க பாருடி, அந்த அமைச்சரோட சம்சாரத்துக்கிட்ட குடும்பத்தோட போய் தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க இப்ப எங்க கூட காலேஜுக்கு புறப்படுங்க. நீங்க புறப்படலன்னு வையி, ராஜாங்க மனசு ஒரு மாதிரியா மாறிடும். அவன் உன்னை பத்தி தப்பா நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அவன் எதுவும் உன்னை பத்தி தப்பா நினைக்க கூடாது. அப்படின்னா உன் மக கல்யாணம் வேற இருக்கு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பார்த்தா சூசகமாக பேசவும் அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, ஐயோ அண்ணன் பாட்டுக்கு ஏதாவது தப்பா எடுத்துக்கிடுச்சுன்னா நம்ம போகாம இருந்து அதனால அண்ணன் ஏதாவது மனசு சங்கடப்பட்டுச்சுன்னா அது எதுக்கு, வாடி தாமரை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஏமா நம்ம கண்டிப்பா காலேஜுக்கு போறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அதை தானடி நானும் சொன்னேன், கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஏமா நான் ஒன்றும் சும்மா போகல, நம்ம காலேஜுக்கு போறோம், போய் அவளை வசமா எதுலையாவது சிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சிக்க வைக்கிறோமா? அடியே தாமரை, நீ ஏதோ திட்டம் போட்டுட்ட போலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், ஆமாமா அவ பரீட்சை எழுத போறாளே, அதுவும் மெடிக்கல் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் வேற, அவ பிட்டு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கையும் களவுமா சிக்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும். அவ எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சி கூனி குறுகி நிக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அதுக்காகவே நம்ம காலேஜுக்கு போறோம், கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், தாமரை சூப்பர்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா ரெடி ஆயிடுறாங்க. அடுத்து பார்த்தா தமிழ்ச்செல்விய அங்க காலேஜுக்குள்ளேயும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூடவே ராஜாங்கம், சேது, மோகனா, அப்பத்தா, சாவித்திரி, தாமரை எல்லாரும் இருக்காங்க. அப்பந்தான் தாமரை வந்துட்டு, மாமா அந்த வீல் சேரை தாங்க, தமிழ்ச்செல்விய கிளாஸ்க்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வாரேன். தமிழ் உன் கிளாஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை பார்த்தா அப்படியே நல்லவ மாதிரி வேஷம் போடவும், அதை தமிழ் பார்த்துட்டு, என்ன இவ இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, அடியே நீ இங்கேயே இரு, சேது நீ போய் அவளை பரீட்சை ஹாலில் விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா அதான் தாமரை சொல்லுதுல்ல பரீட்சை கால் எங்க இருக்குன்னு, அவ காட்டினா போதும், தாமரையே போய் விட்டுட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்புறம் என்ன தமிழே உன் எக்ஸாம் கால் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், நேரா போய் லெஃப்ட்ல திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும், அடுத்து தமிழ்ச்செல்விய பரீட்சை காலுக்குள்ள வீல் சேர்ல வச்சு தாமரை தள்ளிக்கிட்டு போறாங்க. பரீட்சை காலுக்குள்ள தமிழை விட்டுட்டு தாமரை வெளியே வந்துடுறாங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, என்னடி தாமரை என்ன பண்ண, உன்னோட திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், ஏமா கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாருமா, அவ பிட்டடிக்கிறத எல்லாரும் பார்த்துட்டு அவளை கையும் களவுமா பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, ஏலே சேது அவ தண்ணி கேன மறந்துட்டு போயிட்டாடா, இத போய் கொடுத்துட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சேதுவும் உனக்கு வேற வேலையே இல்லை அப்பத்தா அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு இங்க தமிழ்ச்செல்வியோட எக்ஸாம் காலுக்கு போய் தமிழ்கிட்ட வாட்டர் பாட்டில கொடுக்க போறாரு. அப்பந்தான் பார்த்தா தமிழ்ச்செல்வியோட ஜாக்கெட்ல ஒரு பேப்பர் சொருகி இருக்கு, பின்னாடி தலையிலையும் பார்த்தா ஒரு பேப்பர் சொருகி இருக்கு. இத யாருமே இதுவரைக்கும் கவனிக்கல. ஆனா அதை சேது பார்த்துட்டு, என்ன இது பேப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் தமிழ் உன் தலைக்கு பின்னாடி ஜாக்கெட்ல எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னது என்ன
அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்க்குறாங்க. பார்த்தா பேப்பரா இருக்கு. அந்த பேப்பரை பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா தமிழ்ச்செல்வி படிக்கிற பாட புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த பேப்பரில் எழுதி இருக்கு. என்னங்க இது பிட்டு பேப்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏன் உனக்கு தெரியாதா இது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு தெரியாது, நானே கவனிக்கல, நீங்க பார்த்து சொல்லவும் தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன சொல்ற உனக்கே தெரியாதா? அப்போ யாரோ உன்னை மாட்டி விடணுங்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கேன். சரி இந்த வாட்டர் பாட்டிலு நீ பாட்டுக்க மறந்துட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலை சேது கொடுக்கவும், நல்ல வேலைக்கு நீங்க பார்த்து சொன்னீங்க, இல்லைன்னா பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கும்போது சோதனை பண்ணுவாங்க, அப்ப அவங்க இந்த பேப்பரை எடுத்து என்னை பிடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? நான் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அதான் இப்போ கவனிச்சாச்சுல, பார்த்துக்கலாம், நீ பரீட்சையை நல்லா எழுது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் போயிடுறாரு. எப்படி இவ தலையிலையும் ஜாக்கெட்லையும் பிட்டு பேப்பர் இருந்துச்சு? யார் இந்த வேலையை பார்த்துருப்பா? நம்ம தான் வீட்டில இருந்து காலேஜுக்கு இவளை கூட்டிட்டு வந்தோம், அப்போ எல்லாம் பேப்பர் எதுவும் இல்லையே. அதுக்கப்புறம் எக்ஸாம் காலில் இவளை கொண்டு போய் விட்டது அந்த தாமரை தானே. என்னைக்கும் இல்லாதவ இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா தமிழை கொண்டு போய் நானே எக்ஸாம் காலில் விடுறேன்னு சொன்னதும் அவ தானே. அப்போ இந்த வேலையை எல்லாம் பார்த்தது அவளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா சந்தேகம் வருது. இங்க தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா தமிழோட எக்ஸாம் காலில் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை சேது கவனிச்சிடுறாரு. என்ன அத்தை, என்ன தாமரை, ரொம்ப நேரமா தமிழ்ச்செல்வி பரீட்சை எழுதுற அறையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லையே சேது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ எப்படா பரீட்சை எழுதி முடிப்பா, எப்படா வீட்டுக்கு போகலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்ன தாமரை, இன்னும் தமிழ்ச்செல்வி மாட்டலையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்க தாமரைக்கு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. என்ன மாமா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், தமிழ் பிட்டு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ சிக்கணும், எல்லாரும் முன்னாடியும் அவ தலை குனிஞ்சு நிக்கிறத நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்க தாமரைக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது தாமரை, நீ வச்ச பிட்டு பேப்பர் இதுவான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த பிட்டு பேப்பரை காமிக்கவும், அதை தாமரை பார்த்துட்டு வாயை பொளந்து நிக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கிடணும். அவ உனக்கு அப்படி என்ன பண்ணா? அவ மேல உனக்கு அப்படி என்னடி கோவம்? அவ பிட்டடிச்சான்னு சிக்க வச்சு அவ அசிங்கப்படுறத பார்க்க உனக்கு அவ்வளவு சந்தோஷம். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இதுக்கு மேல நீ ஏதாவது அவகிட்ட இந்த மாதிரி பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வையி, அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி மொத்தமா உங்களை நடுத்தெருவில் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது தாமரையும் சாவித்திரியும் மிரட்டவும், இங்க தாமரைக்கு பார்த்தா ரொம்ப அசிங்கமா போயிருது. என்ன சேது, நீ என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அத்தை தாமரை பண்ணது தப்பு, தமிழ் உங்களை என்ன பண்ணா? அவளுக்கும் எனக்கும் 1000 இருக்கும், அதுக்காக அவ பிட்டடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? அவளுக்கும் எனக்கும் தான் விவாகரத்து கேஸு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் யாரோ அவ யாரோ, அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டா, அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு சொல்லி அவ ஏதோ ஒரு பக்கம் போயிடுவா, நான் வேற பக்கம் போயிடுவேன். பிறகு நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவளை அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவ உங்களை ஏதாவது பண்றாளா? அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு தானே இருக்கா. இனிமே அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இனிமே இப்படியெல்லாம் ஏதாவது நீங்க பண்ணினீங்கன்னு சொல்லி என் காதுக்கு வந்துச்சுன்னு வைங்க, அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் சேது மிரட்டிட்டு போயிடுறாரு. என்னடி தாமரை, இந்த சேது பையன் தமிழ்ச்செல்வியை இப்படி காப்பாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க.